அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல். டுடே ரெசிபி ஜூஸியான மக்ரூனி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிறலாம். கடாயில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து ஒரு 3லேருந்து 4 கிளாஸ் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 கப் மக்ரூனி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறலாம். அது வந்து மக்ரூனி வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கும். அதனால தான் நல்லா அந்த மாதிரி ஒரு தட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிச்சா போதும். இப்போ நம்ம தண்ணி எல்லாத்தையுமே வந்து வடித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம நார்மல் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் அலசி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும். அதுக்காக தான் இதை ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் வந்து கடாய் எடுத்துக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வந்து வதங்க விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நான் வந்து சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். என்கிட்ட முள்ளாக உள்ள கறி தான் இருந்தது, நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து போன்லெஸ் சிக்கன் கூட எடுத்துக்கலாம், இல்லை மிக்சடு பீஸா கூட எடுத்துக்கலாம். அதை நல்லா ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் வந்து ஜீரகத்தூள் எல்லாமே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். மக்ரூனி வந்து நல்லா ட்ரையாக இல்லாமல் நல்லா ஜூஸியாக இருக்கிறதுக்காக ஒரு 3.5 கிளாஸ் வர அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இது நல்லா கொதி வரட்டும். மசாலா ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் மக்ரூனி வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம மக்ரூனி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மூடி போட்டு விட்டுறலாம். சிம்மிலே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நான் இஃப்தாருக்கு தான் இந்த மக்ரூனி செஞ்சேன். ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. நோம்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.